ராமச்சந்திரா, வெற்றி திருவுடையாய், வீரமணி தோளுடையாய், கொற்றவர்க்கு கொற்றவனே, உன் முன்னோர்கள் தரித்த இந்த மணிமுடியை நீ ஏற்று அயோத்திக்கு அதிபனாய், அகிலத்துக்கும் சக்கரவர்த்தியாய், என்றும் பிரஜாரஞ்சகனாக நீடு புகழ் கொண்டு வாழ வாழ்த்துகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஞானமணி விளக்கான என் குருதேவா, அறிவுசால் ஆன்றோர்களே, அன்புக்கினிய பெருமக்களே, இந்நாள் மக்களுக்காக, மக்களில் ஒருவனாக இந்த மகுடத்தை ஏற்கிறேன். மக்கள் மனமே மன்னவன் குணம். எப்பொழுதும் எந்த நிலையிலும் மக்களின் நலத்தையே என் நலமாக கருதி, மக்களின் கருத்தையே என் கருத்தாக ஏற்று ஆட்சி புரிவேன் என உறுதி கூறுகிறேன். என் ஒவ்வொரு சொல்லும் செயலும் உங்கள் நன்மைக்கு. பற்று, பாசம், பந்தம், நட்பு, சொந்தம் என்ற உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டு உயர்வு தாழ்வு என்ற நிலைகளை கடந்து அன்பெனும் கவசம் பூண்டு அறமெனும் தவத்தில் நின்று தியாகம் என்ற வேள்விக்கு என்னையே ஆகுதி ஆக்குகிறேன் என ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு ஜெய ஜெய ராமா ஸ்ரீ ராமா தசரத குமரா ஜெய 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 ராமா ஸ்ரீ ராமா தசரத குமரா ஜெய 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 மங்கள
மங்கள தீபா மலர்மணி மார்பா மண்ணும் விண்ணும் கொண்டாடும் பிரதாபா மங்கள தீபா மலர்மணி மார்பா மண்ணும் விண்ணும் கொண்டாடும் பிரதாபா மகாஜோதியே சாந்த ஸ்வரூபா. உலகத்தை நான் காண உதவும் காலக்கண்களே, மக்கள் என்ன பேசுகிறார்கள்? பேச என்ன இருக்கிறது பிரபு? எங்கும் செழிப்பு, எங்கும் மகிழ்ச்சி, ராமராஜ்யம் பூலோக சொர்க்கம் என்கிறார்கள். நான் கேட்க விரும்புவது புகழ்ச்சியை அல்ல, மக்களின் விருப்பங்களை, குறைகளை. குறைகள் இருந்தால்தானே அவர்கள் கூறுவதற்கு. நாங்கள் பார்ப்பதெல்லாம் மலர்ந்த முகங்களையே, கேட்பதெல்லாம் இனிய வார்த்தைகளையே. மகிழ்ச்சி. நாட்டின் செழிப்பே நம் செழிப்பு, மக்களின் கருத்தே மன்னனுக்கு சட்டம், அவர்களின் வார்த்தையே நமக்கு வேதம். அதனால்தான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். பிரபு, தங்களை ஒருவன் மட்டும் என்ன சுயநலக்காரர் என்றான். காரணமும் கூறினானா? இல்லை என்று கையேந்துவதற்கு ஆளில்லாதபடியால் இடுவதற்கில்லை. ராமராஜ்யத்தில் ஏழைகளுக்குத்தான் பஞ்சம். புண்ணிய தினங்களில் தான தர்மம் செய்து புண்ணியம் தேட விரும்பினாலும் முடியவில்லை என்றான் பிரபு. சரி சரி. பத்ரா, நீ கொண்டு வந்துள்ள செய்திகளும் இப்படித்தானா? தேவரும் மூவரும் புகழும் ராமராஜ்யத்தை பற்றி யார் என்ன சொல்ல முடியும்? நல்ல செய்தி கொண்டு வருவதே மன்னனுக்கு மகிழ்ச்சி என ஏமாந்து விடாதீர்கள். கசப்பான உண்மைகளையும் கேட்டு அப்போதைக்கப்போது குறை நீக்க வேண்டும். புரிகிறதா? போய் வாருங்கள், போய் வாருங்கள். உயிரோவி அழகுக்கு அழகு செய்திருக்கிறாய் அர்ஜுனா. நீங்கள் புகழ்கிற அளவுக்கு எனக்கு திருப்தி இல்லை பிரபு. ராமச்சரிதம் புனிதமானது, பக்திக்குரியது. என் சித்திரங்களின் மூலம் அந்த தெய்வீகத்தை வெளியிட முடியாது என்று அஞ்சுகிறேன். ராமாயணம் சாகாவரம் பெறப்போகிறது. என் படங்கள் காலத்தால் அழியக்கூடியவை பிரபு. இந்த புனித கதையை எந்த மகாகவியாவது அற்புத காவியமாக அமைத்துவிட்டால் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட மகாகவி இருக்கின்றாரா? எங்கே தேடுவது? இலங்கையர்கோன் தனையழித்து இன்னல் கடல் கடந்து களங்கம் அணுவுமில்ல கற்பின் திருவுருவை உலகின் உத்தமிழை இளையோன் மனமகிழ இந்திராதி தேவர் தொழ அனுமன் சுக்ரீவனுடன் அங்கதனும் வாழ்த்தி வர அண்ணல் ஸ்ரீராமபிரான் அயோத்தி நகர் வந்தடைந்தான். என்ன கவித்துவம் குருதேவா! ஒவ்வொரு காட்சியும் உயிர் பெற்ற ஓவியம் போல் என் கண்முன் தோன்றுகிறது. எத்தனை அழகு, எத்தனை அழகு! இந்த ராமாயண கவிதையின் மூலம் வால்மீகி மகாமுனியின் கவித்த சக்தியை உலகமறிந்து புகழப் போகிறது. இல்லை நித்யானந்தா, இதற்கு காரணம் என் கவிதையின் ஜீவன் அல்ல, ராமகாதையின் ஜீவனே என் கவிதைக்கு உயிரெழுத்தது. இன்றோடு ராமகாதையை எழுதும் வேலை முடியப் போகிறது. முடியப் போகிறதா? கேட்க கேட்க விட்டாத இந்த ராமகாதையை இன்னும் எழுதப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் குருதேவா. இன்னுமா?
ஸ்ரீராமச்சந்திர பிரபு. கௌசல்யாதேவி, சீதையின் சீமந்தத்தை சிறப்பாக நடத்தி மகிழ்ந்தீர்கள். ஆனாலும் பெண்ணின் முதற்பேறு தாய் வீட்டில் நடப்பதுதான் சம்பிரதாயம். உண்மைதான் ஜனகராஜா. பிறந்தகம் போக வேண்டும் என்ற அன்பும் ஆசையும் பெண்களுக்கு இருப்பது சகஜம்தானே. இருப்பினும் பிறக்க போகும் பேரன் அயோத்தியில் பிறக்க வேண்டும் என்பதே எங்கள் எல்லோரும் விருப்பம். ஆனாலும் எனக்கு ஆட்சேபனை இல்லை. அம்மா கைகேயி, சுமித்ரா, ஏன் நீங்கள் மௌனம் சாதிக்கிறீர்கள்? நாங்கள் எண்ணியது உண்மையே. எதற்கும் தங்கள் மருமகனின் அபிப்பிராயத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்ரீராமா, கேட்டாயா? மாமா, தங்கள் விருப்பத்திற்கு நான் என்ன மறுப்பா சொல்ல போகிறேன்? ஆஹா, மகிழ்ச்சி. இப்பொழுதே பிரயாணத்திற்கு சுபமுகூர்த்தம் கணித்து வருகிறேன். அப்பா, என்னம்மா? உங்களுக்கு என் மேல் இருக்கும் அன்பும் பாசமும் எனக்கும் தெரியும். என் கணவருடன் கானகம் சென்று பல கஷ்டங்களை ஏன் அனுபவித்தேன் என்பது தங்களுக்கும் தெரியும். என் கணவரின் காலடியை பிரிந்து வாழும் சக்தி எனக்கு இல்லை அப்பா. அம்மா, அப்பா, என்னை மன்னியுங்கள். அது என்ன சீதா, எவ்வளவோ ஆசையாக அப்பா அழைக்கும் பொழுது எனக்காக சீதையின் விருப்பத்துக்கு தடை போடாதீர்கள். அவளின் மனோநிலை எனக்கு புரிகிறது. ராமனோடு வாழ்வதுதான் அவளுக்கு இன்பம், சொர்க்கம், ஏன் எல்லாம். அதுவே கற்பின் பரம்பரைக்கு இலக்கணம் கூட. கௌசல்யா தேவி, இனிமேல் சீதை உங்கள் மருமகள் அல்ல, மகள். நான் இனி நிம்மதியாக தபோவனம் செல்வேன். பார்வை எங்க மேயுது, எங்க மேயுதுன்னு கேக்குறேன். மேகிற புத்தி உனக்கும் உன் கைதைக்கும் தான். கழுதைக்கு ஒரு புத்தடி, உனக்கு 2 புத்தடி. உன் கட்டதானே இங்க இருந்துச்சு, உன் கண்ணு சுத்துன்னு சுத்துச்சு. அடியே, உன் நெஞ்சில இவ்வளவு வஞ்சனை வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா உன்னை பஞ்சு ஆக்கிருப்பேன். என்னங்கிற பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது. இந்த பாரு, எனக்கு ரோஷம் வந்தது. என்னடி செய்வேன்? என்ன செய்வேன்? பேசாம உனக்கு ஒரு முழுக்கு போட்டு போய்கிட்டே இருப்பேன். போவியா? போவேன். போய் காமிடு. போனா என்ன செய்வேன்? போனா என்ன செய்வேன்? ஒரு 2 காலையை வெட்டி உன் கையில கொடுப்பேன். ஆமா, என்ன நீ காலை ஒடிக்கிறேன் கையை ஒடிக்கிறேங்கிற? போன ஜென்மத்துல கசாப்காரனா இருந்திருப்பியோ? இனி நான் பேச போறது இல்லடி உங்ககிட்ட. என் கை இருக்கு பாரு, அது உன் முதுகுல மிருதங்கம் வாசிக்க போகுது. அதுல குறைச்சல் இல்ல. வேற எதுலடி குறைச்சல்? கட்டின பொண்டாட்டியாச்சு, கழுத்துக்கு ஒரு சாவடம், தண்டட்டி, கைக்கு ஒரு வளையல், நெடியல், ஒரு இளவுக்கும் பிரயோசனம் இல்ல. பேச்சுல மட்டும் குறைச்சல் இல்ல. ஓ, தங்கத்துல போடலன்னு கோவிச்சுக்கிறாவ. திருடம் பயண்டி, அதனாலதான் வெளியில செஞ்சு போட்டிருக்கேன். இந்த பாரு, இனிமே மரியாதை குறைவா பேசுனேன், நெசமா நான் போயிடுவேன். எங்கடி போவேன்? எங்க போவேன்? எங்க ஆத்தா வீட்டுக்கு போவேன். ஆத்தா வீட்டுக்குதானே? அங்க போய் எத்தனை நாள் இருப்பேன்? அது சரி, ஓடி 5-6 நாள் இருப்பேன். அப்புறம் என் ஞாபகம் வந்துடும், ஓடி வந்துருவேன். அட நீ வரலன்னா நான் ஓடிடுவேன். அவ்வளவுதானே? நீ வா, வடிச்சு வச்சிருக்கேன், கொட்டிக்கலாம் வா. சோறு திங்கிறதுக்காடி வீட்டுல வந்து உன்ன கட்டிக்கிட்டேன் நானு. ஆமா. ஏண்டி? ஐயா சீரியா? சீதாராம திருக்கல்யாணம். வனவாச பிரயாணம். ரிஷியாசிரம தரிசனம். சித்திரக்கூட்டத்தில் சீதாராம லட்சுமணர்கள். பாதுகை பெறுதல். மாயமான். இலங்கையில் சீதாதேவிக்கு அக்னி பரீட்சை.
சீதா, ஏன் அப்படி மெய்மறந்து பார்க்கிறாய்? பிரபு, தபோவன வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமானது, எவ்வளவு அமைதியானது. சுவாமி, தாங்கள் அனுகிரகித்தால் எனக்கு ஒரு வேண்டுகோள். வேண்டுகோளா? வேண்டியதை கேள். நீ என் நாட்டின் மகாராணி, அதிலும் கர்ப்பவதி. நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும். ஒரு முறை கங்கையை கடந்து தபோவனங்களை சுற்றி பார்க்க வேண்டும். முனிபத்னிகளின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். மீண்டும் அரண்யவாசமா? அதுவும் இந்நிலையிலா? வேண்டுமானால் ரிஷிபத்னிகளை இங்கேயே வரவழைத்து விடலாமே. ஆனாலும் அயோத்தியை அரண்யமாக்கிவிட முடியாது. தேவி, நீ சென்று விட்டால் அயோத்தியே அரண்யமாகிவிடுமே. பிரபு, ஒரு முறை சென்று வர அனுமதியுங்கள். சரி, நிறைவேற்றுகிறேன். உன்னை பாக்குறீங்கன்னா பெரிய அபூர்வமா இருக்க. கவனமெல்லாம் கழுத வேலை இருக்கு. என்ன சொல்றீங்க? பாவம் செஞ்சவன் மூட்டையை சுமப்பான்னு சொல்லாவும் இது எத்தனையோ பாவாத்மாக்களுடைய அழுக்க சுமந்துகிட்டு வருது. சரிதான், நீ என்னமோ வேதாந்தம் பேசுற, ஊருக்கெல்லாம் உபதேசம் வேற பண்ற. உன் வீட்டுக்காரியும் என் வீட்டுக்காரி என்ன, அவன் எல்லாரும் வீட்டுக்கும் போவா, துணி எடுப்பா, துவைப்பா, கொண்டு போய் கொடுப்பா. கொடுக்கறாளா? இல்லையே, அங்க இருக்கிறது இங்க குடுக்கறா, இங்க இருக்கிறது அங்க குடுக்கறா. வர வர ஆள் மாறாட்டம்ல செய்யறா. என் பொண்டாட்டிய பத்தியா பேசுறீங்க? உனக்கு மட்டும் தானே பொண்டாட்டி? சாமி, யார் சொன்ன? நான் சொல்லலப்பா, ஊரு சொல்லிருப்பா. நீ கேட்டியா? கேட்டேன். ஆமா, இப்ப கேட்டேன். பார்த்தேன். சாமி, ஊரே அழுக்கு சேர்க்குது. அழுக்க தொலைக்கிற பரம்பரையை சேர்ந்தவங்க எங்க குடும்பத்துல இந்த மாதிரி நடந்துட்டா அதே இடத்துல கொலை செஞ்சிடுவோம். ஆனா நீ சொன்ன வீட்டுல போய் கேட்ப, அவ உண்மைன்னு சொன்னா செத்தா இல்ல நீ செத்த. நமக்குள் பிரிவென்ற பேச்சுக்கு இடமே. சலனமில்லாத காட்டில் நீ இல்லாமல் நான் உண்டு. சீதாராமன் என்று என்னையே உன் பொருளாக ஆக்கிவிட்டார்கள். இனி உனக்கு கவலையேன் சீதா, கவலையே. சீதா, என்னடா பெரியாண்டி, என்ன வரமிளகா இதேடா திங்கிற? இன்னைக்கு யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. ஆமா, கோவத்தையும் ரோஷத்தையும் வர வைக்கிறதுக்கு காரத்தை சாப்பிட்டு தயாராவற. ஏன் உன் பொண்டாட்டி உப்பு போட்டு சோறு போடலையா? அவளை பொண்டாட்டின்னு சொல்லாத, அந்த பேர் வைக்கிறதுக்கு அவளுக்கு லாய்க்கு இல்ல. என்ன பிடிச்ச பிசாசவா. என்ன மச்சான் பொறுகிற? அப்படி எங்க வந்த? வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. 2 நாளா எங்க போயிருந்த? ஏன் உனக்கு தெரியாதா? ஐயோ, எனக்கு தெரியாதா? இன்னும் கொஞ்ச நேரம் போனா நான் தான் எடுத்துட்டு போய் விட்டேன்னு சொல்லுவா போல இருக்கேன். அடியாய், இந்த பெரியாண்டி விஷயம் இன்னைக்கு தாண்டி உனக்கு தெரிய போகுது. என்ன செய்ய போற? என்ன செய்ய போறேன்னா, இத்தனை நாள் விளையாடுன மாதிரி விளையாட மாட்டேன். உதையில போற போறேன். ஏன் இந்த கை தக்க கத்துக்கினிய? அந்த புத்தி தானே உனக்கு வரும். யாரடிக்க நீ ஒரு மனுஷனா? புடியா கைய உடுவனா? இன்னைக்கு உன்னை விடுறதா இன்னைக்கு இல்லடி. மத்தாவ கேட்ட பதிவிருந்த யானாலே காலம் கூடி வாழலாம். சட்டேன்னு தாறுமாறா நடந்தா அவ கைய காலை விட்டு ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டு சொல்லி வச்சிருக்கான். அதனால புட்டு புட்ட ஐயோ ஐயோ, அட பாவி, அடிக்கிறானே அடிக்கிறானே. ஐயோ அப்பா, உங்க அப்பா அடிவாங்க. பாவி, என்ன என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறியடா? அவ பொண்ணாவா? நான் பெத்த மகள்டா. ஏன் பெத்த? ஏன் பத்தியா? ஆமா, அவளை உதைச்சு பிரயோஜனம் இல்ல, நான் உதைக்கணும். அடியே, பிறந்தவனுக்கு பொண்ணை கொடுக்க சொன்னியே, வந்து பாரு. பாரு தம்பி, என்னடா இதெல்லாம்? பேசாத, நீ பேசாத. அவன் அவளா பிள்ளை யாருடா? சேவிடியா? அட பாவி, நீ நல்லா இருப்பியா? உன் நாக்கு அடி போகும். நீ கொஞ்சம் சும்மா இரும்மா. அப்படி என்னடா குத்தம் செஞ்சாவ? அக்கா, அவ செஞ்ச விஷயம் உனக்கு தெரியாது. என்னடா செஞ்சா? மாமா, அவ செஞ்ச விஷயத்தை ராத்திரி எங்க போனாலும் கிளம்பல. எங்க போனா? எங்க போனா தெரியுமா? அவங்க அக்கா வீட்டுக்கு போனா. போனா என்னடா? போலாமா?
என்ன தப்பா? அங்க அக்கா மட்டுமா இருக்கிறா? மச்சான் இல்ல, அவன் யாரு? அவன் என்ன போல யோசிக்கா தகராறு பண்றவனாச்சே. இடைவா குடும்பத்துக்கு லாய்க்கல. பைடோட மரியாதையா பைடே நிக்காத. உலகாத. என்ன நினைச்சேன்? நான் உத்தமி, பத்தினி. ஆமா, பத்தினி பல்ல உடைச்சுடுவேன். பத்தினியா? நெருப்பு மேல நடப்பியா? உன்னை வச்சுக்கிட்டு நானா குடும்பம் நடத்துவேன். போடி. அப்பா, என் பொண்ணு ரொம்ப நல்லவடா, தங்கமானவா. எப்படியாவது வச்சு குடும்பத்தை நடத்துறாப்பா. யாரு இவளை வச்சா என்ன குடும்பம் நடத்த சொல்றேன்? நான் என்ன மானம் கட்டவனா? இல்ல நான் ரோஷம் கட்டவனா? இல்ல ராவணன் நினைச்சுக்கிட்டியா என்ன? அவன் பொண்டாட்டிய ராவண தூக்கிட்டு போய் 10 மாசம் சிறையில வச்சிருந்தான். இங்க இருந்து காட்டை தாண்டி, மலையை தாண்டி, கடலை தாண்டி, குரங்குகளை கூட்டிட்டு போய் பழையபடி கூட்டி அந்த குடும்பம் நடத்துறான். அப்பேற்பட்ட பெரியவங்க கேவலமா பேசாதடா தம்பி. பாவி, உனக்கு நரகம் தாண்டா கிடைக்கும். நரகத்துக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறவர் மூடு வாய. வேற யார பத்தி வேண்டுமானாலும் பேசு, அந்த ராமரை பத்தி மட்டும் பேசாதே. பேசுறேன், என்ன செய்வேன்? மூடா வாய. வேற யாரு காதலியாவது விழுந்தா உன் தலை போயிடுடா, தலை போயிடும். உன் மவளோட வாழ்றதை விட தலை போறதே மேல். போவியா? பத்ரா, என்றுமில்லாத புது, ஏன் வாடிய முகத்தோடு வந்திருக்கிறார்? யாருக்கு என்ன குறை நேர்ந்தது? பிரபு, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு தான் வாழ்கிறார்கள். பத்ரா, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் என்ற வாசகம் நீ அறியாததா? நீ எதையோ மறைக்க பார்க்கிறாய். பிரபு, இதுவரை நான் எதையும் மறைத்ததில்லை. இங்கிதமற்றவர்கள் பேசும் பேச்சை நினைவில் வைத்ததும் இல்லை. அதுதான் தவறு. நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லதையே பேசுவார்கள். துன்மார்க்கர்கள் பேச்சிலும் உண்மைகள் ஒளிந்து கொண்டிருக்கும். நீ எது கேட்டிருந்தாலும் தைரியமாக சொல். நான் எப்படி சொல்வேன் பொழி மிகுந்த அந்த பேச்சை? பிரபு, என்னை மன்னியுங்கள் பிரபு. பத்ரா, கொத்தவனுக்கு முன்னால் ஒற்றன் கடமை தவறினான் என்ற குற்றம் உன்னை சாரும். பிரபு, ஆடைகளிலே அழுக்கெடுக்கும் ஒருவன் நெஞ்சத்திலே அழுக்காரம் மிஞ்சி விட்டது. மனைவியோடு சச்சரவு, அடித்து துரத்தினான். அவன் சொன்ன காரணம் சிறை போற சீதையை சம்மதித்து வாழும் ராமர் அல்ல நான். புத்திமதி சொன்னார்கள். அவர் ஒப்பவில்லை பிரபு, ஒப்பவில்லை. சிறை போல செய்து பிரபு, யாரோ உளறிய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காதீர்கள். பத்ரா, பத்ரா, உடனே என் தம்பிமார்களை வரச்சு. சிறை போல சீதா, சீதா. இந்த சிம்மாசனங்கள் சீதையை பலி கேட்டு என் சீதை இதிலே சிக்கி சிதைகிறான். என்னை விட்டு தொலைவில் போய்க் கொண்டிருக்கிறான். சீதா, சீதா. கனவு கண்டீர்களா? அமைதி அடையுங்கள், அமைதி அடையுங்கள். அமைதி. பொங்கி வரும் பிரளயத்துக்கு கரையேதடா தம்பி. என்னை விட துர்பாக்கியசாலி எவனுமே இருக்க முடியாது.
கண்ணிழந்த பின் பார்வை உண்டா சொல். என்னன்னா சொல்கிறீர்கள்? சீதையை இழந்து என்னால் வாழ முடியுமா என்று கேட்கிறேன். இப்படி சொன்னது யார்? விதி, என் விதி லட்சுமணா. விதி? அந்த விதியை வகுத்த வேதனின் கைகளை முறித்து விடுகிறேன். சொல்லுங்கள். உடனே அந்த விதியும் வேதனும் இந்த சிம்மாதனத்தின் உருவிலேதான் எனக்கும் சீதைக்கும் இடையே குறுக்கிடுகிறார்கள். லட்சுமணா, இந்த நாடும் நகரமும் எனக்கு வேண்டாம். மாளிகையை மணிமுடியை நான் துறக்கிறேன். பரதா, நாளையே உனக்கு முடிச்சு விட்டு விடா. சீதையுடன் நான் தபோவனம் போகிறேன். அண்ணா, என்ன எனக்கு முடிச்சு விட்டு விழா? எனக்கு முடிச்சு விட்டு விழாவா? அண்ணா, புரியும்படியாக சொல்லுங்க. நிலாவுக்கு குளிர்ச்சி, என் நெஞ்சத்துக்கு சீதை. பிரிக்க முடியாது. சீதையா சிம்மாதனமா என்று தீர்மானிக்க வேண்டும். அண்ணா, துன்பம் என்னதென்று சொல்லாமல் துடிக்கிறீர்கள். தோளற்று போகாத தம்பியரும் துவளாத கோதண்டமும் உண்டென்று மறந்தீர்கள். அணியாத கற்பின் பெருநெருப்பு அன்னை ஜானகி காரணமாக காட்டி பேசுகிறீர்கள். வேதனைக்கு விவரம் என்ன? சொல்லுங்கள். லட்சுமணா, ராவணனை கொன்றோம். அவன் எண்ணத்தை கொல்லவில்லை. அரக்கர் குலத்தை அழித்தோம். அவர்கள் விளைத்த மாசை நாம் அழிக்கவில்லை. இந்த நாட்டு குடிமக்களிலே ஒருவன் கூறுகிறான், சிறை போன சீதை என்று. அவளை சம்மதித்து வாழும் ராமன் என்கிறான் என்னை. இன்னும் எத்தனை பேர் இப்படி எள்ளி ஏளனம் செய்கிறார்களோ. நிறுத்துங்கள். என் தெய்வத்துக்கு பகுதி சொன்ன தீவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா? தேவி தீக்குளித்ததால் அக்னி புனிதமானது என்று தேவர்கள் வாழ்த்தியது பொய்யாயிற்றா? நிந்தனைக்குரிய நீச்சன் யார்? சொல்லவனையும் கேட்டவர்களையும் குலத்தோடு அழைத்து விடுகிறேன். லட்சுமணா, ராமன் தென்னலக்காரன் மனைவிக்கு வந்த வதந்திக்காக மக்களின் நாக்கை அறுத்து விட்டான். அயோத்தி பேச்சுரிமையற்ற நாடு என்ற அபகீர்த்தி வேறு வேண்டுமா? அதுவன்றி இலங்கையில் அக்னி பரீட்சைக்கு நீயும் நானும் சாட்சியமே தவிர மக்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணா, துரும்பை தூணாகவும் துளியை கடலாகவும் மதிக்கிறீர்கள். ஒரு அற்பனின் வார்த்தை மக்களின் தீர்ப்பாய் எடுத்துக்கொள்ளு. அருவம். அற்பன் அறிஞன் யாரானாலும் என்ன, மக்களுக்காக மன்னன். மக்களின் எண்ணத்திற்கு மதிப்பு கொடுப்பதே ராஜ தர்மம். ஊர் வதந்தியை நீங்களே உண்மையாக்க பார்க்கிறீர்கள். ஏதோ எலும்பில்லாத நாக்கு பேசிட்டு எவனோ உளறினான், அதற்காக. லட்சுமணா, ஏதோ பேசிட்டு எவனோ உளறினான் என்று புறக்கணிப்பதற்கில்லை. ஒருவன் பேசியிருந்தால், ஒரு சொல் என்னை சுடுவதாக இருந்தால் என் இதயம் பொறுக்காது. அதுவுமன்றி வதந்திக்கு ஆளான பின் நான் சிம்மாதனத்தில் இருக்க தகுதியற்று போனேன். இந்த அபகீர்த்தி மற்றவர் செவி கேட்கும் முன் நான் சீதையுடன் போய்விடுகிறேன். உங்களில் ஒருவர் ராஜ்யபாரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அண்ணா, அண்ணா, தங்கள் கால் தோசிக்கும் சமமில்லாத நாங்கள் அரியாசனத்தில் அமர முடியுமா? ரகுவம்சத்தின் கீர்த்தியை நிலைநாட்ட முடியுமா? அண்ணா, நாங்கள் இட்டதை செய்யும் ஏவலர்கள், கட்டளைக்கு காத்து நிற்கும் காவலர்கள். நான் ஆணையிட்டா அக்னியிலும் விழத்தையா? ராஜ்ய தியாகம் என்று நீங்கள் பேசவும் கூடாது, அங்கு கேட்கவும் கூடாது. எனக்கு விடுதலை இல்லையா? அயோத்தியின் மகுடத்துக்கு நான் சுமைதாங்கியாகத்தான் இருக்க வேண்டுமா? ஏன் நான் மன்னர் குடியில் பிறந்தேன், அதிலும் உங்களுக்கெல்லாம் முன்னவனாக பிறந்தேன். அண்ணா, மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். திடப்படுத்திக் கொள்கிறேன். என்னை விட என் பரம்பரை பெரியது. என் ஆசாபாசங்களை விட ரகுவம்சத்தின் கீர்த்தி பெரியது. சீதை உங்களுக்கு அண்ணியாக இருக்கலாம், ஆனால் அரசியாக இருக்க முடியாது. அயோத்தியின் சிம்மாதனத்தில் அமர முடியாது. லட்சுமணா, நாளையே உன் அண்ணியை பாகீரதி தீராரண்யத்தில் கொண்டு போய் விட்டுவா. அண்ணா, அண்ணா, நீங்கள் உரைத்தது உண்மைதானா? உலகத்துக்கே உதாரணமான அந்த பெண் தெய்வத்தின் பெருமையை விட உங்கள் கீர்த்தி பெரிதா? மகுடமும் செங்கோலும் மன்னவர்களுக்கு பெரிதாக இருக்கலாம். மங்கையர் குலத்திற்கு பெருமை மனை வாழ்வு. அதை அழிக்க நினைப்பவன் மன்னனானாலும் மகேசனானாலும் மன்னிப்பே கிடையாது. அன்னை ஜானகியை ஆரண்யத்தில் விடும் பாவத்தை நான் செய்ய மாட்டேன் அண்ணா. நான் செய்யவே மாட்டேன். லட்சுமணா, அண்ணா, ஆழலில் மூழ்கி எழுந்த சதி மேல் ஐயம் கொள்வது தகுமா, தர்மமா? அன்னை ஜெகன்மாதாவை இன்னுமா சந்தேகிக்கிறீர்கள்? இல்லை லட்சுமணா, இல்லை. அணுவளவும் சந்தேகமில்லை. புனிதத்திலும் புனிதமானவர் என் சீதை. அந்த புனிதவதியை புறக்கணிப்பது அநியாயம் அல்லவா? லட்சுமணா, நியாய அநியாயத்தை நிர்ணயிப்பது மன்னனான என் கடமை. கட்டளையை நிறைவேற்றும் காவலாளி நீ பேசக்கூடாது. மறுப்பு கூறாமல் என் ஆజ్ఞையை நிறைவேற்று.
மண்ணும் விண்ணும் தேவரும் அசுரரும் மும்மூர்த்திகளும் போத்திப்புகளும் மாதுசூரன்மணியும் கல்லும் முள்ளும் நிறைந்த கானகத்தில் விட்டு வர சொல்ல உங்களுக்கு எப்படி அண்ணா மனம் துணிந்தது? அந்த கல்மனது உங்களுக்கு எப்படி வந்தது? அண்ணா, நீங்கள் முன்பிருந்த ராமர் அல்ல, முற்றிலும் வேறுபட்ட ராமர். சத்ருகனா, என் கடமையை நிறைவேற்றுவதில் தயை, தாட்சண்யம், பந்தம், பாசமற்றவன் நான். இப்போது நான் தர்மத்தை காக்கும் பிரஜாரஞ்சகன் ராஜாராம். புரிந்துவிட்டது அண்ணா, புரிந்துவிட்டது. கேவலம் நீங்கள் கீர்த்திக்கு பலியாகி இந்த கொடுமையை கீர்த்தி, பெருமை, மூவுலக சாம்ராஜ்யம் கூட என் சீதைக்கு ஈடாகா. அப்படியானால் அந்த பத்திரி தெய்வத்தை வனத்திலே விட்டு வர சொல்ல வா எப்படி வந்தது? அவள் என் மனைவி, என் சொத்து. புறக்கணித்தாலும் தவறில்லை. ஆனால் இக்ஷ்வாகு முதல் நம் தந்தை தசரத மகாராஜா வரை நம் முன்னோர்கள் தேடி வைத்த கீர்த்தி என்னுடையதல்ல. அதை களங்கப்படுத்தும் உரிமை எனக்கில்லை. இனி சீதை கானகத்திலும் நான் சிம்மாதனத்திலும் பெருகும் கண்ணீரோடு வெந்து வெந்து சாக வேண்டுமே தவிர இனி கூடி வாழும் பாக்கியம் கிடையாது. அந்த சௌபாகியம் இனி வரா. பேசுகிறான். இந்த விவரமெல்லாம் அவளுக்கு தெரியும். அவள் ரிஷிபத்தினிகளை காண விரும்பியதை காரணமாக காட்டி நாளையே அழைத்துப்போம். பரத சத்ருக்கனர்களே, இந்த செய்தி அரண்மனையில் யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த பொறுப்பு உங்களுடைய. ஜாகிரதை. இரக்கமற்றவனே பரதா, நீதான் என் தொல்லைகளுக்கெல்லாம் காரணம். மீளாத துயரக் கடலில் என்னை தள்ளிவிட்டாயே. நீ என் தம்பியா? அண்ணா, அண்ணா, அண்ணா! புண்ணாகிவிட்ட என் நெஞ்சின் புலம்பலை கேட்க செவியற்றவனே, அந்த பொல்லாத முதன்மையை சொல்லி சொல்லி என்னை கொல்லாமல் கொன்றது போதுமடா. அண்ணா, உங்கள் தாழ் பணிந்து வேண்டிக் கொள்கிறேன், மனதை தளர விடாதீர்கள். மனமா? அது எப்போதோ இறந்து விட்டது. கிளி பறந்த கூடு போல் உயிர் பிரிந்த உடல் நடமாடுகிறதடா. அன்று நீ அன்னையின் சொற்கேட்டு மணிமுடியை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்று இந்த மாபாதகத்தை செய்திருக்க வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்குமா? 14 ஆண்டுகள் நீ பாதுகாத்து கொடுத்தது நம் பரம்பரை பெருமை இல்லை, பெரும் பாரச் சுமை. மணிமுடி அது தலைக்குத்தான் சுமை. என் மனோகரி பிரிந்த தாபம் என் இதயத்துக்கு சுமை, உயிருக்கு சுமை, உணர்ச்சிகளுக்கு சுமை. சீதாதேவி மீண்டும் வனத்திற்கு அனுப்பிவிட்டார்களா? மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. தாங்களே தளர்ந்து விட்டால் நாங்கள் எல்லாம். பரதா, பரதா, நீ இப்போதாவது அந்த மணிமுடியை ஏற்றுக்கொள். நானும் வனத்துக்கு போகிறேன். நீ எனக்கும் சீதைக்கும் செய்யும் பேருதவி இதைவிட வேண்டாம் அண்ணா, அந்த வேதனையை மீண்டும் பேச வேண்டாம். வேதனை புயல் வீசுகிறதே. மனிதனாக வாழ முடியாத நான் மன்னனாக ஏன் வாழ வேண்டும்? தீங்கே நினைத்தறியாத சீதையை கர்ப்பிணி என்றும் கருதாமல் மீண்டும் காற்றுக்கு அனுப்ப நேர்ந்து விட்டதே. மகனே, நாம் கேட்டதெல்லாம் நிஜமாக இருக்கக்கூடாது. ரகுவம்சத்தின் பெருமைக்கு சிறுமை நேரக்கூடாது. அயோத்தியின் பெண் தெய்வம் எங்கே? என் அரண்மனையின் திருவிளக்கு எங்கே? என் அன்பு மருமகள் எங்கே?
காட்டுக்கு சென்று விட்டாள். சென்றாளா? அனுப்பி வைத்தாயா? ஊலும் வெள்ளி அந்த புண்ணியவனுக்கு நீயே களங்கம் கட்டி காட்டிலே விட்டாயா? ரகுவம்சத்திற்கு களங்கம் ஏற்படாமல் காப்பாற்றி இருக்கிறேன் அம்மா. இல்லை, களங்கத்தை ஏற்படுத்தி விட்டான். கற்பின் குழுந்தை, என் கண்ணின் மணி, கருணையின் உருவை நீ அவமதித்து விட்டான். பிறக்கும் பொழுதே பூமியை புனிதமாக்கி அவள் சீதை, உன் கைப்பிடித்து உன் புகழை மூலகிலும் பரப்பி அவள் சீதை, தன் அருந்தவத்தால் உன் முன்னோர்களுக்கெல்லாம் மோட்சம் கிட்டும்படி செய்தவள் சீதை. அப்பேற்பட்ட புனிதவதிக்கு அபகீர்த்தியா? அவளை காட்டுக்கு விரட்டிய உனக்கு கீர்த்தியா? இல்லை அம்மா, இல்லை. எனக்கு கீர்த்தியும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. என் சீதை அன்புக்கு ஊற்று, கற்புக்கு அணிகலன், உண்மைக்கு பெரும் பொருள். அவளை நான் நன்றாக அறிவேன் அம்மா. நிலாவுக்காவது நிழல் உண்டு, ஆனால் நிர்மலமான சீதைக்கு நிகர் சீதைதான். தெரிந்திருந்தும் ஏன் இந்த கொடுமை? நாட்டுக்கும் வீட்டுக்கும் தெரியாமல் அந்த நல்லரசியை நீ எப்படி அனுப்பி வைத்தான்? கருவாய்த்த மனைவியின் கனவுகளை நினைவாக்குவதே கணவனின் கடமை. அந்த பொதுநீதியையும் நீ புறக்கணித்தாயா? சீதைக்கு நீ செய்த அவமானம் இந்த ஜகத்தில் உள்ள பெண் குலத்துக்கே பெரிய அவமானமாகும். அம்மா, இந்த மாளிகையிலே மழலை தவழப் போகிறது, மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகிறது. ரகுவம்சத்தின் எதிர்காலத்தை தாளாட்டப் போகிறோம், சீராட்டப் போகிறோம் என்றெல்லாம் பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தோமே. எங்கள் கனவை கலைத்து விட்டாய், கற்பனையை அழித்து விட்டாய் ராமா, அழித்து விட்டாய். அம்மா, அம்மா. மக்களின் எண்ணங்களுக்கு கட்டுப்பட்டு விட்டேன் அம்மா, கட்டுப்பட்டு விட்டேன். நல்ல மக்கள், நல்ல நாடு. திரியின்றி விளக்கில்லை, தெய்வமின்றி கோவில் இல்லை, சீதையின்றி அயோத்தி இல்லை. இது கூட தெரியவில்லையா? உயிரின்றி நான் இருக்கிறேன் அம்மா. ராஜ தர்மத்திற்காக நான் அந்த தியாகத்தை செய்யத்தான் வேண்டியிருந்தது. தியாகம் அல்ல, பதி தர்மத்தை யாகம் செய்து விட்டான். மகனே, நான் சொல்கிறேன், பரவரை அனுப்பு. அந்த பத்தினி தெய்வம் என்று செய்து அறிந்து கண்ணீர் வரைக்கும் அவளை அழைத்து வைக்கும். அம்மா, அன்று தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்று வனம் போனேன். இன்று தாயின் ஆணைக்காக மீண்டும் போகிறேன். எனக்கே கட்டளையிடுங்கள், இப்பொழுதே போய்விடுகிறேன். உங்கள் அன்பு மருமகளுக்கு ஆறுதலாகும், என் ஆறாத துயரங்கட்கும் ஒரு முடிவாகும். இந்த தரணியாளும் பாரம் எனக்கு வேண்டாம், விடுதலை கொடுங்கள் அம்மா. என் மனைவிக்கு கணவனாக வாழ என்னை ஆசீர்வதியுங்கள் அம்மா. வம்சத்தில் பிறந்த நீ மனைவிக்காக ராஜ்யத்தை துறப்பதா? தர்மத்தை காக்க நான் தனையனையும் தியாகம் செய்யவில்லையா? ஹரிச்சந்திர வம்சத்தோனே, வாக்கு தவறுவதா? ஆலோசித்துப் பார். பட்டாபிஷேகத்தின் போது நீ மக்களுக்கு செய்த பிரமாணத்தை நினைவுபடுத்திக் கொள். ராமச்சந்திரா, நீ சீதாராமன் மட்டுமல்ல, ராஜாராமனும் கூட. முன்னோர்களாகிய நாங்கள் பிரஜா க்ஷேமத்திற்காக எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் மக்களை மறந்தோமா? வீரர்களான நீங்கள் எங்கே? அபாகியனான நான் எங்கே? நீ அபாகியவான, வீரத்தின் இருப்பிடம் நீ. உன்னால் தான் ரகுவம்சத்தின் கீர்த்தி தழைத்து என்றும் நிலைக்கப் போகிறது. தைரியமாக இரு. உயிருக்குயிரான சீதையை பிரிந்த உயிரற்ற உடலுக்கு தைரியம் எங்கிருந்து வரும்? ராகவா, என் மனைவி இந்துமதியின் பிரிவை நான் பொறுத்துக் கொள்ளவில்லையா? மகனே ராமச்சந்திரா, இது ஒரு சோதனை. உனக்கு எவ்வளவு வேதனை ஆனாலும் பின்வாங்காதே. மகுடத்தை மட்டுமல்ல, ரகுவம்ச கீர்த்தியையும் தலைமையில் வைத்துக் கொள். யோசனையே, அது விதி. இது சரியான வழிதானா? இது என்றும் வழி தவறுவது. நான் சொல்லுகின்ற வழியை கேட்கிறேன். அதன் முடிவு எங்கே என்றுதான் எனக்கும் புரியும். நீ என்ன பேசுகிறாய்? உன் சொற்களிலே ஏன் இந்த குழப்பம்?
ஸ்ரீராமருக்கு இஷ்டமில்லாத இந்த பிரயாணத்தை கேட்டேன் என்று என் மீது உனக்கு கோபமா? கோபமா? தங்கள் மீதா? இல்லை அம்மா, இல்லை. சோகத்தின் அலையில் அகப்பட்ட சிறு துரும்பு நான். தெய்வத்துக்கு சாத்தும் மலரை தீயிலிடுவது போல். லட்சுமணா, இனம் தெரியாத குமரை உன் இதயத்தை பிழிகின்றது. உன் துக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளக் கூடாதா? எனக்கு வந்ததல்ல தாயே, எனக்கு வந்ததல்ல. என் அன்பு தெய்வத்துக்கு நான் வணங்கி வழிபடும் அன்னையை நானே தண்டிப்பதென்றால் அது எப்படி முடியும்? இரக்கம் என்ற ஒரு பொருள் இல்லாத அரக்க மனம் படைத்தவனா நான்? ராவணன் சிறையெடுத்த சீரையை ராமன் மீட்டு வந்து வாழ்கிறான் என்ற ஊர் சொல்லுக்காக நான் உங்களை இந்த காட்டில் கொண்டு வந்து விடுவதா? அப்படித்தான் ஸ்ரீராமரின் கட்டளை. ஸ்ரீராமரின் கட்டளையா? என் மீது அபவாதம், என் மீது அபவாதம். அம்மா, தாய், தாய், சதா சர்வ காலம் சீதாராம சேவையில் நான் புனிதமானவன் என்பது உண்மையானும் பூர்ண கர்ப்பவதியான என் அன்னைக்கு எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது. எவ்வளவு நிர்தாட்சியமா பிரபு! எப்படி உங்கள் மனம் கல்லான? இன்னும் என் மீது சந்தேகமா? இல்லை அம்மா, இல்லை. ரகுவம்சத்தின் கீர்த்திக்கு களங்கம் வரக்கூடாது என்று ராஜாராமன் உலகத்துக்கு பதில் சொல்ல இந்த தியாகத்தை செய்திருக்கிறார். தியாகம்? தர்ம பத்னியை பலியிட்ட, கர்ப்பவதியை காட்டிலே விட்ட. லட்சுமணா, உன் அண்ணன் ராஜாவானால் நான் ராணி அல்லவா? உங்கள் குலப்பெருமை என் சாவிலே இருக்கும் என்றார், உங்கள் ராஜநீதி என் மரணத்திலே இருக்கும் என்றார். அதை ஏற்க நான் மறுப்பேன. ஏன் என்னை மர்மமாக காட்டுக்கு அனுப்பினார்? பகைவருக்கு அஞ்சாத நெஞ்சம் பழி பாவத்துக்கு அஞ்சியது. எது பாவம்? நான் நாட்டிலே வாழ்வதா? ராமா ராமா என்று பூஜிப்பதா? நான் கண்ட ஸ்வர்க்கம் ராமர் என்று நம்பியதா? என் உயிரும் தெய்வமும் ஒன்றென்று இருந்த என்னை வெட்டி பிரித்ததற்கு பேர் தர்மமா? லட்சுமணா, என்னையே நேருக்கு நேர் நிறுத்தி கேட்டிருந்தார். பாசத்தை கடக்க வழியில் உங்கள் பால் வழியும் முகத்தை பார்த்திருந்தால் ராஜாராமன் தோற்றிருப்பார். இப்போது மட்டும் எதை வென்றார்? இன்று அவமானம் என்று கருதினவர் அன்று என்னை மீட்க இலங்கைக்கு வந்ததே, அக்னி பரீட்சை வைத்ததே, மீண்டும் என்னை அயோத்திக்கு அழைத்து வந்ததே. லட்சுமணா, இப்படி ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் என் இதயத்திலே குமுறுகின்றன. அந்த இருமலை வெடித்தார் துடிக்கும் என் பெண் உள்ளம் பூகம்பமானார். தாயே, பொறுமையின் பிறப்பிடமான பூதேவியின் அன்பு மகளே, உங்களுக்காக அல்ல, இந்த உலகத்துக்காகவாவது சாந்தி அடையுங்கள். சாந்தி, சாந்தி, இனி என் சாவிலேதான் சாந்தி. அம்மா, என் மீது ஆணை. லட்சுமணா, ஐயோ தாயே, ரகுவம்சத்தின் கொடியேற்று போகக்கூடாது. அதை ரட்சிப்பதற்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். எனக்கு இல்லாத உரிமை என் சிசுவுக்கு. உலகத்தின் முகத்தில் நான் எப்படி விழிப்பேன்? ஸ்ரீராமர் என்னை வெளியேற்ற பின் இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளுமா? தாய், சத்தியத்தையும் தர்மத்தையும் பொய்மை வெல்லுவதில்லை. உங்கள் துயரத்திற்கு குறைந்ததல்ல ஸ்ரீராமரின் துயரம். கோபத்தால் சூழ்நிலையை மறந்து விட்டீர்கள் அம்மா. இங்கே நீங்கள் ஆத்திரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அங்கே அவர் ஆறாத ரணத்தோடு வேகாமல் வெந்து சாகாமல் செத்துக் கொண்டிருக்கிறார். ஆம் லட்சுமணா, என் வேதனை விவேகத்தை மறைத்துவிட்டு என்னையும் நொந்து கொண்டு என் தெய்வத்தையும் நிந்தித்து விட்டேன். ராம பாதார விந்த சேவைக்கு தூரமாவது என் தலைவிதி. லட்சுமணா,
அன்புள்ள அத்தைகளுக்கு என் வணக்கத்தை சொல். என்னை எண்ணி எண்ணி உலகம் என் அத்தைகளுக்கு என் தோழிகளுக்கு என் அன்பை கூறு. இனி எத்தனை பிறவி எடுத்தாலும் சீதை ஸ்ரீராமரையே பதியாக கோருகிறாள் என்று அவருக்கு சொல். தாய், தங்கள் வாயிலாக இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டிய நான் எவ்வளவு பெரிய பாவி! அன்றாடம் தங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருந்த நான் இப்பொழுது எவ்வளவு தூரத்திற்கு ஒதுங்கிவிட்டேன். கண்ணுக்கு எதிரே இருந்த தெய்வத்தை கானகத்திலே விட்டுவிட்டு இனி எந்த முகத்தோடு ஊருக்கு போவேன்? என்னை மன்னித்து விடுங்கள் தாயே, என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். அம்மா, நான் ஏன் பெண்ணாய் பிறந்தேன்? என்னை பெற்றெடுத்த தாயே, என்னால் உனக்குத்தான் என்ன பெருமையோ? அம்மா, 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 மகளே, சௌந்தர்ய தேவதையாக உன்னை உலகத்துக்கு தந்தேன். சோகவதியாக இன்று உன்னை பார்க்கிறேன். இந்த வேதனைக்கு விடை ஸ்ரீராமன் சொல்லித்தான் ஆக வேண்டும். பஞ்சபூதங்களே, என் மகள் தோஷமுடையவளா? சூரிய சந்திரனே சொல்லுங்கள், செய்த பாவம் என்ன? கங்காதேவி, நீயும் ஒரு பெண் அல்லவா? இந்த பெண்ணுக்கு கற்பித்த மாதை எவ்வாறு துடைக்கப் போகிறார்? சத்தியத்தையும் தர்மத்தையும் அயோத்தி மக்கள் ஆழகுடி தோண்டி புதைத்து விட்டார்கள். இயற்கையே சீரியழு இதயமற்ற அந்த மனித குலத்தின் மேல் அழியட்டும். ராமனின் அமைதி அழியட்டும், அலரட்டும், அயோத்தி அலரட்டும். பஞ்சபூதங்களே, பஞ்சம் தீர்த்துக் கொள்ளுங்கள். மகளே, பஞ்சம் தீர்க்கிறேன். வேண்டாம், வேண்டாம் அம்மா. அம்மா, சீதா, உன்னை துயரப்படுத்தியவர்கள் துக்கப்பட்டே ஆக வேண்டும். அம்மா, எனக்கு எது வந்தாலும் நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனா என் பிரபு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கணுவளவாலும் என்னால் சகிக்க முடியாதம்மா, என்னால் சகிக்க முடியாது. என் கண்ணே, ராமனாம் ராமன், கர்ப்பவதியான உன்னை காட்டிலே விட்டு அந்த கல்லெஞ்சக்காரனுக்கா நீ பரிந்து பேசுகிறாய்? அம்மா, சதியின்றேல் பதி இல்லை என்ற தர்மம் தெரியாத அந்த கொடியவனுக்கா நீ கண்ணீர் வடிக்கிறாய்? 1000 குறை வேண்டுமானாலும் என்னை சொல், அவரை பற்றி அவதூறு பேச வேண்டாம், பேச வேண்டாம் அம்மா. சீதா, மகளே, உன்னையே நீ உணரவில்லை. மானிட வர்க்கத்திற்கு வாழ்ந்து காட்ட வந்த உன்னை கேவலம் ஒரு மானிட ஜென்மமாக கூட நடத்தாமல் காற்று கற்பணித்த அந்த ராமன் சீதா மனோபிராமன் அம்மா.
நான் கானகம் சென்றாலும் சரி, கடலில் மூழ்கினாலும் சரி, ராமநாமம் கேட்டவுடனே சொல்ல முடியாத ஆனந்தம் அடைகிறேன். என் வாழ்வு, என் சொர்க்கம், என் லட்சியம் எல்லாம் அவரே தான். அம்மா, அவரை யார் என்ன சொன்னாலும் என்னால் பொறுத்துக் கொள்ளவே முடியாதம்மா, பொறுத்துக் கொள்ளவே முடியாது. சீதா, சீதா, நீ கர்ப்பவதி. ஏனம்மா இப்படி கஷ்டப்பட வேண்டும்? என்னுடன் வா. இந்த வையத்து மடியிலே வைரத்தால் மாளிகை அமைத்து தருகிறேன். வற்றாத ஊற்றுகளால் உன் உள்ளத்தை குளிர்விக்கிறேன். சீதா, என் பேச்சை கேளம்மா. அம்மா, சீதா, அம்மா, உன் மகள் என்ற உண்மையில் நான் புதிய பலம் பெற்று விட்டேன். அம்மா, நான் புதிய பலம் பெற்று விட்டேன். ஆனால் அப்பவாதத்தை சுமந்து கொண்டு அன்னை வீட்டுக்கு செல்வது கௌரவமா? சீதா, அம்மா, இந்த அபவாதத்தை போக்காமல் நான் எங்கும் வரமாட்டேன். மகளே, என் வயிற்றிலே வளரும் ரகுவம்சத்தை என் பிரபுவுக்கு ஒப்படைத்துவிட்டு அவரை கண் குளிர தரிசித்து விட்டு உன்னிடம் சேர்கிறேன். அம்மா, அம்மா, இப்பொழுது என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடம்மா. பெற்ற மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. உன் தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அம்மா, அதென்ன சதானந்தா அப்படி பார்க்கிறாய்? முனீந்திரா, கண்களை பறிக்கும் ரத்னாபரணங்கள் பாருங்கள் இதன் ஜொலிப்பை. மகாரண்யத்தில் மாணிக்கங்களா? அதுவும் இது சாதாரண மனிதர்களுடையதல்ல. உண்மை சதானந்தா, நீ சொன்னது உண்மை. நீ உடனே நம் ஆசிரமத்திற்கு போய் ஒரு பர்ணசாலையை தயார் செய். உடனே போ. அப்படியானால் அந்த ஜெகன்மாதா லட்சுமி தேவியை நம் ஆசிரமத்திற்கு அழைத்து வருகிறீர்களா? ஆம், நீ உடனே போ. மகளே, மகளே, ஜானகி தேவி! அம்மா, ஜானகி தேவி! அம்மா, இந்த நிலையில் நீ துக்கத்தால் துடித்து திக்கு திசை தெரியாமல் ஆரண்யத்தில் அலைவதா? சுவாமி, இந்த அபாகியவதிக்கு திக்கேது, திசையது? இந்த மாநிலத்தில் நான் எதற்காக வாழ வேண்டும்? எந்த முகத்தோடு இந்த உலகத்தில் நான் சஞ்சரிப்பேன்? மகளே, மாயை உன்னை மறைத்திருக்கிறது. உனக்கே நீ யார் என்று தெரியவில்லை. நீ ஜெகன்மாதா. உன்னை ஜீவனாடியாக வைத்து ராமகாவியத்தை எழுதிய வால்மீகி அம்மா நான். மகாத்மா வால்மீகி. மகாத்மா தாயே, சீதாராம சரித்திரத்தை எழுதிய உரிமையால் கிடைத்த பெருமையும் அது. வா மகளே, என் ஆசிரமத்திற்கு போவோம், வா. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். நான் பழிக்கப்பட்டவள், நிந்திக்கப்பட்டவள். உலக அபவாதத்திற்கு ஆளான எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தால் உனக்கு அபவாதமா? நீ சத்தியமில்லை, தர்மம் இல்லை, உலகமே இல்லை. உன் பாததூளிப்பட்டாலே சகலமும் பவித்திரமாகிவிடும் என்றால் பழியும் பாவமும் உன்னை நம்ம செய்யும். முனீந்திரா, என் தெய்வமே என்னை கைவிட்டு விட்டது. அவரை விட எனக்கு கதி ஏது, புகழ் ஏது? புரிகிறதம்மா, பொறுமையை இழக்காதே. வா தாயே, உன்னுடைய வரவால் என் ஆசிரமம் புண்ணியம் பெறட்டும். சுவாமி, எனக்கு ஒரு வேண்டுகோள். சொல்லம்மா, நிறைவேற்றுகிறேன்.
அங்கே நான் யார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது. தாயே, உனக்கு சகஸ்த நாமங்கள் உண்டு. அதிலே ஒரு பெயர் லோகாம்பிகை. வாம்மா வா. அம்மா, இதுவே நமது ஆசிரமம். இங்கே ராமநாமம் ஒலித்துக் கொண்டே இருக்கும். புத்திரிகளே, தபசிகளே, இன்றே நமது ஆசிரமம் புனிதமடைந்தது. நாம் எல்லோரும் பாக்கியசாலிகளானோம். இவர்கள் லோகாம்பிகை என்ற வனதேவதை தவ நோன்புக்காக நமது ஆசிரமத்திற்கு வந்திருக்கிறார்கள். வித்யாவதி, மருத்வதி, நீங்கள் எல்லோரும் பக்தி சிரத்தையோடு கவனித்துக் கொள்ளுங்கள். அம்மா, நீ இங்க சிந்தையாக இருக்கலாம். ஆண் பிள்ளைகள். இரட்டை பிள்ளைகளா? ஆமாம், சூரிய சந்திரர் போல் சுடரோடு பிரகாசிக்கிறார்கள். இந்த மாநிலம் தழைக்க வந்த தேவகுமாரர். இவ்வளவு நல்ல செய்தி. பாருங்கள். என் அன்னைக்கு என்ன நேர்ந்ததோ, என்ன ஆனார்? அவரை ஆரண்யத்தில் விட்டு அவரின் தரிசனத்தை இழந்து 10 ஆண்டுகள் கடந்து விட்டன. சுவாமி, தங்களுக்கு தெரியாததல்ல. இன்றா நேற்றா 10 வருடங்கள் பறந்து விட்டன. சீதையை பிரிந்த துயரத்திலிருந்து எங்கள் ராமன் மீளவே இல்லை. சீதை சென்ற போதே அவன் சிந்தையும் சிரிப்பும் சென்று விட்டன. அம்மா, ராமனும் சீதையும் போன்ற சதிபதிகள் பூமியில் இதுவரை பிறந்ததே இல்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு பிரிவு துன்பம் ஜென்மம் முழுவதும் ஏற்படுமேயானால் அதை நிவர்த்திக்க யாராலும் முடியாதம்மா. குருதேவா, தாங்களே அப்படி பேசினால் இனி எங்களுக்கு என்ன வழி? முனிவர் ரிஷசிங்கரும் வருகிறார். நீங்கள் இருவரும் தான் ராமனின் மனசாந்திக்கு மருந்து காண வேண்டும். ஆம் முனீந்திரா, எங்கள் அண்ணனின் ஆறா துயரத்தை போக்க எங்களாலும் முடியவில்லை. மக்களோ வறுமையால் வாடுகிறார்கள், மன்னனை காண துடிக்கிறார்கள். எந்த மக்களுக்காக ஸ்ரீ ராமச்சந்திரன் தன் உயிருக்குயிரான மனைவியை துறந்தானோ அந்த மக்கள் வறுமையால் வாடுவதை அவனுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்பொழுது மக்களின் நலனை கோரி யாக யஜ்ஞங்களை செய்ய அவன் முன் வருவான். ஆம் சுவாமி, எந்த விதத்திலாவது ராமன் கடமையை செய்ய முன் வந்தால் சீதாவின் பிரிவு துயரை மறக்க முடியும். ஆம் முனீந்திரா, தக்க யாகம் எதுவென்று தாங்களே முடிவு செய்யுங்கள். சர்வசக்தி வாய்ந்த அஸ்வமேத யாகம் செய்தால் ஸ்ரீராமனின் மனத்துயரம் தீரும், மக்களும் சுபிட்சமடைவார்கள். அப்படியானால் புண்ணியமூர்த்திகளான நீங்களும் ரிஷசிங்கரும் தான் ராகவனுக்கு கூற வேண்டும். சரி. ஸ்ரீராமா, ராமச்சந்திரா. சுவாமி, குருதேவா, நமஸ்கார். மங்களம் உண்டாகட்டும். அமருங்கள். ராமா, யோக நித்திரை புரிய வேண்டிய கர்ம வீரன் நீ. சோக சமுத்திரத்தில் மூழ்கிவிட்டேன் முனீந்திரா. ஸ்ரீராமா, ஆசாபாசங்களும் இன்ப துன்பங்களும் சாதாரண மக்களுக்குத்தான். உன்னை போன்ற கர்ம வீரர்கள் கடந்ததை எண்ணி கடமையை மறக்கலாமா? என் செய்தி, என் நெஞ்சம் வறண்ட பாலையாகிவிட்டது. நாட்டில் உள்ள சோலைவனங்களும் பாலைவனங்களாக மாறிவிட்டன. மக்கள் எல்லாம் பசியால் துடிதுடிக்கிறார்கள். நீ உன்னை மறக்கலாம், ஆனால் மகத்தான பொறுப்புகளை மறக்க முடியாது. ராமா, மக்களை துன்பத்திலிருந்து மீட்க வேண்டாமா? மக்களின் நலனுக்காக நம் முன்னோர்கள் அஸ்வமேத யாகம் செய்தது போல் நீயும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அஸ்வமேத யாகமா? அவ்வளவு பெரிய பாக்கியம் எனக்கு. ரகுவம்சத்தில் பிறந்த உனக்கில்லாத பாக்கியமா மகனே? தாயே, புண்ணியமூர்த்திகளான என் முன்னோர்கள் எங்கே? நான் எங்கே? அண்ணா, நீங்கள் ஆயுதம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் இருக்கிறோம். மூவுலகத்திலும் உங்கள் கீர்த்தியை நிலைநிறுத்து. தம்பி, உன்னிடம் வீரம் இருக்கலாம், ஆனால் என்னோடு சீதை இல்லை. மனைவி இல்லாதவன் அஸ்வமேத யாகம் செய்ய முடியாதென்ற மரபு உனக்கு தெரியாதா தம்பி? தம்பி,
அந்த கவலை உனக்கு ராணியின் ஸ்தானத்தை வகிக்க எத்தனையோ ராஜகுமாரிகள் கிடைப்பார்கள். அப்படி சொல்லாதீர்கள் அக்கா. இந்த பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தீண்டேன். உனக்காக அல்ல தம்பி, நாட்டு மக்களுக்காக. ஒருமை ஒழிய தர்மம் தழைக்க. அக்கா, நாட்டு மக்கள், வறுமை, தர்மம், மற்றொரு மனைவி என்னை வாட்டி வதைத்தது போதும். வெட்டு காயத்தை சுட்டு தேய்ப்பது போல் வேதனைக்கு மேல் ஒரு புது சோதனையா? கல் மனத்தோடு அவளை காட்டுக்கு அனுப்பினேன். இனி எந்த மனத்தோடு இன்னொருத்தியை ஏற்பேன்? அக்கா, இந்த பிறவியில் மட்டுமல்ல, இனி எந்த பிறவியிலும் ஸ்ரீராமன் சீதையன் இன்னொருத்தியை சிந்தையாலும் வேண்டும். தேவரோ மூவரோ எவர் சொன்னாலும் கேள. சத்தியமும் தர்மமும் அழிந்தால் நான் ஏகபத்தினி விரதம். ஏகபத்தினி விரதம். சாந்தா, ராமனின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் பேசிவிட்டார். இன்னொரு மனைவி வந்துதான் யாகம் நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படியானால் வேறு வழி இருக்கிறதா? சீதைக்கே இந்த கௌரவத்தை கொடுக்கலாம். சீதையின் சின்னமாக பொன்னால் ஒரு பதுமை செய்து பக்கத்தில் வைத்து நடத்திவிடலாம். நீங்கள் இந்த ஒப்பற்ற காவியத்தை என்னிடம் கற்றுக்கொண்டதற்கு பலன், இதை உலகமெல்லாம் பிரச்சாரம் செய்ய வேண்டும். ஆகிய சுவாமி. எங்கே? ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இக பர சுகமெல்லாம் அடைந்திடலாமே இந்த கதை கேட்கும் எல்லோருமே. இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இனிக்குது நாவெல்லாம் உரைத்திடும் போதிலே, இணையே இல்லாத காவியமாகும் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. அயோத்தி மன்னன் தசரதனின் அருந்தவத்தார், அவன் மனைவி கௌசல்யா கைகேயி சுமித்திரை, கருவினிலே உருவானார் ராமலட்சுமணர், கனிவுள்ள பரதன் சத்ருக்னர் நால்வர். நாட்டினர் போற்றவே நால்வரும் பலகலை ஆற்றலும் அடைய மன்னன் வளர்த்து வந்தானே. காட்டில் கௌசிகள் யாகத்தை காக்கவே கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே. கண்மணி ராமலட்சுமணரை அனுப்பினனே. தமது
அளவில்லா ஆனந்த நிலையை கண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. குமாரர்களே, சுத்த சுதிலயத்தோடு பக்தி பாவனையோடு பாடுங்கள். தேன் வெள்ளம் திக்கெல்லாம் பாயட்டும். குமாரர்களே, இந்த திவ்யாஸ்திரங்களை சாதாரண மக்களின் மேல் பிரயோகித்தால் உலக பிரளயமே வந்துவிடும். மகாவீரர்களோடு யுத்தம் செய்யும் பொழுது தவிர்க்க முடியாத நிர்பந்தங்கள் ஏற்பட்டால் மட்டும்தான் இவைகளை பிரயோகிக்க வேண்டும். ஞாபகம் இருக்கிறது. அப்படியே குருதேவா. அண்ணா அண்ணா, அஸ்வமேத யாகத்திற்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்து வருகின்றன. தேவரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் அழைப்பு அனுப்பிவிட்டேன். பிராட்டியாரின் சிலை அமைக்க நமது சிற்பியாரும் வந்திருக்கிறார். அண்ணா அண்ணா, வெள்ளம் போல் மக்கள் கூட்டம் தங்களை காண வேண்டுமா? இது சமயமல்ல என்று எவ்வளவோ மறுத்து, ஆனால் போக மறுக்கின்றது. தம்பி, மக்களுக்காகவே மன்னன். அவர்களின் கோரிக்கையை நிராகரிக்க கூடாது. அழைத்து எங்களை மன்னியுங்கள் பிரபு. யாரோ இரண்டொருவர் பேசிய பொறுப்பற்ற பேசுகிறார். அயோத்தி மக்களாகிய நாங்கள் அனைவரும் பழைபாவத்தை கட்டிக்கொண்டோம். தாய் இழந்த சேகளானோம் பிரபு, தாய் இழந்த சேகளானோம். 10 வருடங்களாக தங்களை காணும் பாக்கியத்தை கூட இழந்து விட்டோம். எங்களுடைய இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாதா? பிரபு, அந்த புண்ணியவதி லோகமாதாவுக்கு செய்த அபவாதம் எங்களை சும்மா விடுமா? இயற்கை கூட பொறுக்கவில்லை. வானம் பொய்த்து விட்டது, மடுக்கள் காய்ந்து விட்டன. பஞ்சமும் பசியும் எங்களை வாட்டி வதைக்கிறது. வரி கேட்க வேண்டிய தாங்கள் பெற்ற தகப்பனை போல் உணவு கொடுத்து காப்பாற்றி வருகிறீர்கள். குடிமக்களே, இனி உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. உங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகவே ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அஸ்வமேத யாகத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அந்த புனித வேள்விக்கு சீதா தேவியின் புத்திரை ஒன்றையும் அமைக்கப் போவதாக அறிந்தோம். தேவியின் திருவுருவத்தை அமைக்க தேவி போல் தூய்மையான பசும்பொன்னையும் கொண்டு வந்திருக்கின்றோம் பிரபு. எங்கள் பாவத்திற்கு பரிகாரமாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரபு. அம்மா, மீண்டும் அழுகிறீர்களா? நாங்கள் அயோத்திக்கு போவதை நீங்கள் விரும்பவில்லையா? விரும்பாமல் இல்லை மகனே. ஆனால் நீங்கள் திருப்பாடகர்களைப் போல அயோத்திக்கு போவதை நினைத்தால் என் மனம் வேதனைப்படுகிறது. அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. நாங்கள் வீரமாதாவான தங்களின் மைந்தர்கள் அல்லவா? இந்த வீணையை இசைத்தால் போதாதா? தேவர் மூவரும் எதிர்த்தாலும் தோற்றாடி போவார்கள். அதற்குத்தான் அஞ்சுகிறேன். துடுக்குத்தனமாக ஏதாவது செய்து விடுவீர்களோ என்று. இல்லை அம்மா, தங்கள் சொற்கடந்து நடக்க மாட்டோம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கள். ஸ்ரீராமச்சந்திர பிரபுவை கண்ணார பார்த்து வருகிறோம். பார்த்து வாருங்கள். கண் குளிர மனம் குளிர கண்டு வாருங்கள். நீங்கள் புகழ்ந்து பூஜிப்பதற்குரிய தேவன் ஸ்ரீராமரே. ஆனால் ஒன்று, யாராவது சன்மானம் கொடுத்தால் வாங்க மாட்டோம். எங்களுக்கு எதற்கம்மா? ராம தரிசனமே பெரிய சன்மானம். ஆமாப்பா, வாருங்கள். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே, உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. மன்னவன் தசரதன் கண்மணி ராமன்
மூர்ச்சை அடைந்த பின்னர் ராமனையும் அழைக்கச் செய்தாள். தந்தையுனை வனம் போகச் சொல்லி தம்பி பரதனுக்கு மகுடத்தை தந்தார் என்றாள். சஞ்சலமில்லாமல் அஞ்சன வண்ணனும் சம்மதம் தாயே என வணங்கி சென்றான். மிஞ்சிய கோபத்தால் வெகுண்டே வில்லெடுத்த தம்பி இலகுவனை சாந்தமாக்கினான். இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுறி தரித்து ராமன் செல்வதை கண்டு இளையவனும் ஜானகியும் நிழல் போல் தொடரவே மரமுறி தரித்து ராமன் செல்வதை கண்டு கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே கலங்கி நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்தியே உடையல்ல போவதென்று தடுத்தனர் சென்று. ஆறுதல் கூறியே கார்முகில் வண்ணன் அன்புடன் அவர்களிடம் விடையும் கொண்டானே. அன்னையும் தந்தையும் சொன்னதற்காகவே அண்ணலும் கானகத்தை நாடி சென்றானே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அம்மா, சீதையின் பொற்சிலை அமைக்கப்பட்டதிலிருந்து ராமனின் துயரம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சிலையை விட்டு வெளியே வருவதே இல்லை அம்மா. சாந்தா, அவன் யாரை பார்த்துதான் அமைதி காணப் போகிறான்? சீதை மட்டும் இங்கேயே இருந்திருந்தால் ஒரு 10 வயது பாலகன் கொஞ்சி விளையாடிக் கொண்டிருப்பான். அந்த காட்சியால் இந்த மாளிகையே மகிழ்ந்திருக்கும். அம்மா அம்மா, யாரோ 2 முனிபாலர்கள் 10 வயது இருக்குமோ இல்லையோ ஸ்ரீராமரின் ஜீவித சரித்திரத்தை கதை ரூபமாக கானம் செய்கிறார்கள் அம்மா. என்ன, என் ராமனை பற்றியா பாடுகிறார்கள்? ஆம் தேவி. அப்படியா? உடனே அவர்களை அழைத்து வா, நாம் எல்லோரும் கேட்டு அனுபவிக்கலாம். அம்மா, அது என்ன வைத்த கண் வாங்காமல் அப்படி பார்க்கிறீர்கள்? சாந்தா, பார், இந்த பிள்ளைகளுக்கு சீதாராம ஒற்றுமை இருக்கவில்லை. ஆமாக்கா, எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. கங்கையதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். கங்கை கரை அதிபன் பண்பில் உயர்ந்த குகன் அன்பால் ராமபிரான் நண்பனாகினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். பஞ்சவடி செல்லும் பாதையை காட்டினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். அஞ்சனவண்ணன் அங்கு சென்று தங்கினான். ராவணனின் தங்கை கொடியவள் சூர்பனகை ராமபிரான் மீது மையல் கொண்டாள்.
நேரமாகி தம்பியுடன் தேவியை தேடிச் சென்றான். ராமன் தேடிச் சென்றான். வழியிலே ஜடாயுவால் விவரமெல்லாம் அறிந்தான். வாயுமைந்தன் அனுமானின் நட்பை கொண்டான். ஆழியை தாண்டியே இலங்கை சென்ற அனுமான் அன்னையை அசோகவனத்தில் கண்டான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ராமசாமியின் தூதனானடா ராவணா என்றான். ஹனுமான் லங்காபுரியை தீக்கிரையாக்கி கிஷ்கிந்தை சென்றான். கண்டேன் அன்னையை என்றே ராமரை சேவித்தேன் என்றான். கடலை கடந்து ஐயன் வானர சேனையுடன் சென்றான். வானர சேனையுடன் சென்றான். விபீஷணனின் நட்பை கொண்டான். ராவணனை வென்றான். வீரமாதா ஜானகி தேவியை தீக்குளிக்க செய்தான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கற்பின் கனலை கனிவுடன் ஏற்று அயோத்தி நகர் மீண்டான். கலங்கிய மக்கள் களிப்புற ராமன் அரசுரிமை கொண்டான். அரசுரிமை கொண்டான். ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. உங்கள் செவி குளிர பாடிடுவோம் கேளுங்கள் இதையே. ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே. அதோ ஸ்ரீராமச்சந்திர பிரபு. ஸ்ரீராഘவம் தசரதாத்மஜமப்ரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வயரத்னதீபம் ஆரானுபாஹும் அரவிந்ததளாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. அன்பு செல்வங்களே, எவ்வளவு மதுரமான காலம்! உங்கள் இனிய குரல் என் இதயத்தை கொள்ளை கொண்டு விட்டது. உங்களை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் பெரிய புண்ணியசீலர்கள். இந்த பாடல்களை எங்கே கற்றீர்கள்? எழுதியது யார்? மகரிஷி வால்மீகி எங்கள் குருநாதர். அவர் ஏற்றியதே இந்த ராமாயணம். உங்கள் பெயர்? லவன் குஷன் என்பவர். மக்களே, நீங்கள் எப்போதும் என்னுடன் வாழ வேண்டும் என்ற ஆசை பெருகுகிறது. இந்த சின்னஞ்சிறு வயதில் நீங்கள் வனத்தில் ஏன் வாழ வேண்டும்? எங்கள் அன்னை வனத்தில் வாழ்கிறார். நீங்கள் எதை கேட்டாலும் தருகிறேன். இங்கேயே தங்கி. எங்கள் அன்னையால் எங்களை பிரிந்திருக்க முடியாது. எங்களாலும் அவர்களை பிரிந்து வாழ முடியாது. ராமா, குழந்தையிலும் நீ குழந்தையாகி விட்டாயா? அரண்மனை போக போக்கியங்களுக்காக அன்னையை விட்டு எப்படி பிரிந்திருப்பார்கள்? செல்வங்களே, உங்கள் காவிய கானம் என் இதய பாரத்தை குறைத்துவிட்டது. அதோ வெகுமானம், பெற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாம் பிரபு, நாங்கள் முனிப்பாளர். புண்ணும் முனியும் உள்ளத்தை கெடுத்துவிடும். புருஷோத்தமன், சுகுணாபிராமர், எங்கள் ராமாயண கதாநாயகரான தங்களின் திவ்ய தரிசனமே எங்களுக்கு பெரும் பரிசாகும். அதோடு என்ன வேண்டும்? தைரியமாக கேளுங்கள். ராமாயண காவியரை வனிதாசிரம் எங்கள் அன்னை ஜானகியையும் பார்த்து வணங்கிவிட்டார். நாங்கள் வந்த யாத்திரை பூர்த்தியாகும். கருணை செய்யுங்கள். பிரபு, அம்மா,
மன்னியுங்கள் அம்மா. அன்பு செல்வங்களே, உங்கள் பக்திக்கு முன்னால் பதில் சொல்ல சக்தியற்ற துர்பாகியவதி நான். அந்த பெண்ணின் பெரிய இலக்கியத்தை, உங்கள் மானசீக தெய்வத்தை எனக்கும் தெரியாமல் இங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள். அரக்கன் அவளை சிறை எடுத்தால் இரக்கமில்லா மனிதர்கள் அதை இழுத்து பேசினார்கள். அரசன் என்ற நிலையிலே ஸ்ரீராமன் புருஷன் என்பதையும் மறந்து அவளை வனத்துக்கு அனுப்பிவிட்டார். அன்னைக்கு அபவாதமா? பெண்ணின் பெரிய தெய்வத்திற்கு நிந்தையா? ஸ்ரீராமச்சந்திரனே வனத்துக்கு அனுப்பினாரா? நாங்கள் வணங்கிறோம். அவ்வளவு கொடியவரா? எந்த ராமரை பின்பற்றி வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டோமோ அவரா இந்த ஈனச்செயலை செய்தார்? லோகநாயகன், ஆபத் போன்றவன், கருணாமூர்த்தி என்றெல்லாம் நினைத்து நினைத்து பெருமைப்பட்டோமே. எங்கள் கனவு கலைந்து விட்டதா? எங்கள் கற்பனை போய்த்து விட்டதா? நாங்கள் ஏமாந்து விட்டோம். பொல்லாதவனை நல்லவன் என்று நம்பி விட்டோம். அவர் சக்கரவர்த்தியானா சுமாதனத்தில் இருக்கட்டும். இனி அவர் எங்கள் கூரைக்கு உரியவர் அல்ல. இனி ராமகாலம் பாட மாட்டோம். நீங்கள் பச்சை குழந்தைகள், உங்களுக்கு உலகம் தெரியாது. ஆத்திரம் உங்கள் அறிவை மறைத்து விட்டது. வெறியிலே விவேகத்தை இழந்து விட்டீர்கள். எங்கள் ராமன் கருணை கடல். ஓ, கடலா? கடல் உப்பு கரிப்பது போல் உங்கள் மகனின் கருணை கரித்து விட்டதா? கடலில் வாழும் திமிங்கலம் போல் கருணை கொடுமையாகி விட்டதா? எடுத்த ராவணனை விட பெரிய அரக்கன் உன் மகன். அயோத்திக்காரர்கள் அசுரர்களை நல்லவர்களாக்கி விட்டார்கள். இன்று அவசர முடிவுக்கு வந்த ராமன் அன்று படையெடுத்தது ஏன்? கடலை அடைத்தது ஏன்? இலங்கையை எரித்தது ஏன்? நெருப்பில் மூழ்கி வந்த அன்னை காய்ந்த நீட்டு முடிவு செய்தீர்கள். செய்தில்லாத ஸ்ரீ ராமச்சந்திரம் எதற்கு? இது ராமாயணம் பாட அவசியம் இல்லை. காரணம் பாட அதிலே காவியம் இல்லை. கற்பனை சொல்ல ஒப்பனை இல்லை. பக்தி பிரிய பவித்திரம் இல்லை. பாவமான இந்த நகரத்திற்கு வந்ததே பாவம். வா போகலாம். வந்து விட்டீர்கள். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? என்ன நடந்தது? என்ன நடந்தது? நடக்க கூடாதது நடந்து விட்டது. என்னப்பா சொல்லுகிறீர்கள்? நீங்கள் அயோத்தியை பார்த்தீர்களா? ஆமா, அயோத்தியும் பார்த்தோம், அந்த அரசனையும் பார்த்தோம். ஸ்ரீராமரை பார்த்தீர்களா? அந்த பிரபு க்ஷேமமாக இருக்கிறாரா? ஓ, மகன், அந்த தெய்வத்தின் பேரை சொல்வதே மகிழ்ச்சி அல்லவா? நாங்களும் அப்படித்தான் நினைத்தோம். அவர் சுகுணாபிராமர், புருஷோத்தமர் என எண்ணினோம். ஆனால் அவ்வளவு கற்பனையாகிவிட்டது. அவர் மேல் இந்த மதிப்பும் மரியாதையும் எங்களுக்கு போய்விட்டது. என்ன நடந்தது? உங்களை தகாதுன்னு கூறி அவமதித்தாரா? எங்களை அவமதித்திருந்தால் கூட கவலைப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அந்த லோக மாதாவை சீதா பிராட்டி காட்டுக்கு விரட்டி விட்டானா? அதில் கர்ப்பவதியை அந்த ராமனுக்கு எப்படித்தான் மனம் துணிந்ததோ. அதுவா இல்லாமல் ஸ்ரீராமர் எந்த காரியத்தையும் செய்திருக்க மாட்டார். உலகம் தெரியாத உங்களுக்கு உண்மை எப்படி தெரியும்? காரணம் எதற்கு? அவ்வளவு அநீதி இழைத்த அந்த இரக்கமற்ற அரக்கனை நீ கூட ஆதரிப்பதேனம்மா? அதை கேட்டவுடன் எங்களுக்கு எவ்வளவோ துக்கமா இருந்தது. அத்தாதி எவ்வளவு துயரப்பட்டார்களோ, எந்த விலங்குக்கு இரையானார்களோ. தவறு மகனே, எதுவாயிருந்தாலும் பெரியவர்களின் செயல்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. யார் பெரியவர்கள்? செயல் சிறுமையிலும் சிறுமையுமா? இனி ராமகானம் செய்ய மாட்டோம். அந்த அரக்கனின் பெயரை உச்சரிக்கவும் மாட்டோம். வாயை மூடுங்கள். உலகம் போற்றும் உத்தமரை பழித்து பேசாதீர்கள். தேவரும் மூவரும் புகழும் ஸ்ரீராமரை, வசிஷ்ட விஸ்வாமித்ர மகாமுனிவர்கள் புகழும் கருணாமூர்த்தி, வால்மீகியின் காவிய தேவனை இகழ்ந்து பேச நீங்கள் யார்? எவருடைய பேரை உச்சரித்தால் மகா பாவங்கள் பறந்தோடுமோ? அந்த பவித்திரமான என் தெய்வத்தை நிந்தித்த நீங்கள் என் மக்கள் அல்ல. நான் வணங்கும் தெய்வத்திற்கு மாசு சொல்ல உங்களை நான் மன்னிக்க மாட்டேன். அம்மா, எங்களை மன்னித்து விடுங்கள். உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிட்டோம். இனியும் உங்கள் மனம் நோக நடந்து கொள்ள மாட்டோம். கோபாவேசத்தில் காய்வேவியும் மிஞ்சி விட்டீர்கள். ஆனால் தவிர உங்கள் முகத்தை நாங்கள் பார்த்ததே இல்லை. மன்னித்து விடுங்கள் அம்மா. அம்மா, சுகுணசீல தசரதனின் அருமை பாலா, ஸ்ரீராம சுகுணசீல ஜானகி
ரிஷிதேவா நமஸ்காரம். சுகி பவா. யாரப்பா? அயோத்தி சக்கரவர்த்திக்கு அடியவன். என்ன விசேஷம்? சர்வ வல்லமை உள்ள தங்களுக்கு தெரியாததா சுவாமி? லோக நன்மைக்காக ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அஸ்வமேத யாகம் செய்கிறார். தாங்கள் தங்கள் சிஷ்ய பரிவாரங்களுடன் வந்தருள வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஆஹா, ஸ்ரீராமா, நீ ஜெயராமன். யாகதேவனாகிய ஸ்ரீராமன் யாகம் செய்யும் பொழுது நான் வராமல் இருப்பேனா? யஜ்ஞம் முடியும் முன் தப்பாமல் வந்து சேர்வேன். சுவாமி, என்னம்மா? தர்ம பத்னி இல்லாமல் தனியாக யாகம் செய்ய வேதம் அனுமதிக்கிறதா? முடியாதம்மா. பத்தினி இல்லாமல் பவித்திரமான வேள்வி தீயை மூட்டவே முடியாது. அம்மா, என்ன தாயே, மனைவி இல்லாமல் இதுவரை யாராவது யாகம் செய்திருக்கிறார்களா? அசம்பாவிதம். கன்னி கழியாதவனுக்கும் கன்னியை இழந்தவனுக்கும் அந்த பாக்கியம் இல்லை அம்மா. சீதா, 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 வானத்து நிலவிலே உன் வதனத்து பொலிவை காணுகின்றேன். ஆனால் வாஞ்சையை காணவில்லை. வஞ்சம் தீர்க்கிறது. தவழும் தென்றலிலே நின் தளிர்கரத்தின் மென்மையை காணுகின்றேன். ஆனால் குளிர்ச்சி இல்லை. அந்த சந்தனத்தென்றலும் அடலாகச் சுடுகிறது. சீதா, என் உணர்வெல்லாம் ஊமையின் நினைவு போல் பேச முடியாத பித்தாகி வருகிறது. சீதா, உன் வாஞ்சைக்கு திரையிட்டு வாழ்வை துண்டித்து
வனத்துக்கு அனுப்பி வைத்தேன். ஆனால் இப்போது என் இதயமே வனாந்திரமாகிவிட்டது. அங்கு நீ மானாக துள்ளி மயிலாக நடம்புரிந்து குயிலாக கூவவில்லை, புலி கிடந்த தூராய் புலம்புகின்றது. என்ன செய்வேன் தேவி? இந்த வன்னெஞ்சனுக்கு மன்னிப்பில்லையா? மறுமலர்ச்சி இல்லையா? தூண்டிப் புழுவாக நான் துடிக்கத்தான் வேண்டுமா? சீதா, இந்த திலகத்தை திருத்தியது யார்? என்னையும் உன்னையும் அன்றி அந்நியர் அறியாரே இதை. சீதா, நீ எங்கே இருக்கிறாய்? மாயம் புரிந்தது போதும், வந்துவிடு, எனக்கு வாழ்வை தந்துவிடு. சீதா, 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 நீ எப்பொழுது வந்தாய்? எங்கே சென்றாய்? சீதா, 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 தேவி, என் கண்ணெதிரில் வந்தால் தான் என்ன? சீதா, சீதா, சீதா. அவளேதான், அவளேதான். நிலவை பிழிந்து அமுதை பொழிந்து இசையை கலந்து என் இதயத்தை நிரப்புகின்றாள். அவளேதான். அன்பே, அன்பே, ஆருளிரே, சீதா. சீதா, சீதா, நீ எங்கே இருக்கிறாய்? என் கண்ணெதிரில் வந்தால் என்ன? இன்னும் என் மேல் உனக்கு கோபமா? அல்லது நான் செய்த பாவமா? கண நேரத்தில் வானிலே மின்னி மறையும் மின்னலானாயோ? பத்தினி தெய்வமே, பழி தீர்த்தது போதும், வந்துவிடு. சீதா, இதுவா நியாயம்? இதுவா உன் பிரேமை? சீதா, சீதா. நான் பேசவில்லை தாய், என் இதயம் பேசுகிறது. இல்லை, புலம்புகிறது. இல்லை, இல்லை, குமுறுகின்றது. தம்பி, நீ மகாவீரன், உனக்கு இது அழகல்ல. இந்த பதுமையை பார்த்து பார்த்து மனம் இப்படி பேரடிக்கலாமா? சகோதரி, சகோதரி, என் வீதை பதுமையாக மாட்டான். இந்த பேசும் பொற்சித்திரம், பாடும் பறவை நேரில் வந்தாள், என் நினைவை தொட்டாள். உண்மையாகவா? சீதை வந்தாளா? எங்கே? எங்கே? மாயம் புரிந்து மறைந்து விட்டாள். அக்கா, அக்கா, பதுமையின் திலகத்தை பார். அதை திருத்தியது யார்? நான் இல்லை, அவளேதான். கண நேரம் அவள் காதலை நான் உணர்ந்தேன். அதற்குள் ஓடி மறைந்து விட்டாள் மாயக்கள்ளி. மகனே ராமா, மனதை திடப்படுத்திக் கொள். சுவாமி, ஏனம்மா? எல்லாம் தங்கள் அன்பின் விளைவே. நான் கண்டு வந்ததெல்லாம் கனவு போல் தோன்றுகிறது. சந்தேகமும் ஏனம்மா, ஸ்ரீராமச்சந்திரனும் யாரம்மா? சந்தேகமும் ஏனம்மா, ஸ்ரீராமச்சந்திரனும் யாரம்மா? சந்தேகமும் ஏனம்மா? ஒரே பாணந்தான் வார்த்தையும் ஒன்றே, முறை மாறிடான் தாரமும் ஒன்றே. ஒரே பாணந்தான் வார்த்தையும் ஒன்றே, முறை மாறிடான் தாரமும் ஒன்றே. விண்ணே சிதறி விழினோ விண்ணே சிதறி விழினும் கொண்ட விரதமும் தவறானம்மா.
சந்தேகமும் ஏனம்மா ஸ்ரீராமச்சந்திரனும் யாரம்மா சந்தேகமும் ஏனம்மா ரவிகுல திலகன் அறநெறி மாறி மறுதாரமே நாடவும் நேரின் ரவிகுல திலகன் அறநெறி மாறி மறுதாரமே நாடவும் நேரின் புவியில் எனது தவமும் புண்ணிய காவியமும் வீணவுமா புவியில் எனது தவமும் புண்ணிய காவியமும் வீணவுமா சந்தேகமும் ஏனம்மா ஸ்ரீராமச்சந்திரனும் யாரம்மா சுவாமி, என் பிரபு, என் தெய்வம், கருணாமூர்த்தியை சந்தேகித்து விட்டேன். அந்த புனிதமூர்த்தி புருஷோத்தமரே சந்தேகித்த மகா பாவத்திற்கு எனக்கு பிராயச்சித்தம் ஏது? நான் எவ்வளவு அற்பமானவள், அறிவற்றவள். எனக்கு மன்னிப்புண்டா? குருதேவா, வழி ஒன்று கூறுங்கள். சஞ்சலப்படாதே அம்மா. உன் மனோவேதனையும் இதய தாபமும் ஸ்ரீராமச்சந்திரன் மீது நீ வைத்திருக்கும் அன்புக்கு அடையாளம்தான். துயர் படர்ந்த மனத்தில் குழப்பமும் வேதனையும் அதிகரிக்கத்தான் செய்யும். அப்படி அல்ல சுவாமி, என் மனதில் சந்தேகத்தின் நிழல் படிந்தால் தவறுதான். என் இதய வேதனை தீர வழி ஒன்று கூறுங்கள். சரி அம்மா, பாப விமோசனத்திற்கும் இஷ்ட சித்திற்கும் விரதம் ஒன்று இருக்கிறது. அதை செய்து சாந்தி பெறுக. சொல்லுங்கள் சுவாமி, சொல்லுங்கள். 9 இரவுகள் பக்தி சிரத்தையோடு விரதமிருந்து லோகமாதாவான லலிதா தேவியை 100 இதழ் தாமரையால் பூஜித்தால் பலன் உண்டு. இக்காரணத்தினாலும் விரதபங்கம் ஏற்பட்டால் அது உனக்கே ஆபத்தம்மா. என் விரதம் பொய்க்காது சுவாமி. ஆனால் பூஜைக்கு பூ கொண்டு வருவது யார்? நாங்கள் இருக்கிறோம் தாயே. 1000 இதழ்கள் தாமரையானாலும் ஆணையிடுங்கள். பார்த்தாயா அம்மா, இமயத்தினும் വലിய இதயம் படைத்த வீரகுமாரர்கள் இருக்கும்போது உனக்கேனம் கவலை? குச்சகுமாரா, உன் அன்னையின் விரதத்திற்கு வேண்டிய மலர்கள் கொண்டு வருவது உன்னுடைய பொறுப்பு. குருதேவா, என் அன்னைக்கு சேவை செய்யும் பாக்கியம் எனக்கு இல்லையா? அந்த தாமரையை கொண்டு வரும் தகுதியற்று போனேனா? இளம் சிங்கமே, உன் தாய் அன்பு எனக்கு தெரியாதா? ஆனாலும் நீ செய்ய வேண்டிய கடமை வேறொன்று இருக்கிறது. நான் இன்றே பரத்வாஜ ஆசிரமத்திற்கு புறப்படுகிறேன். திரும்பி வரும் வரையில் இந்த ஆசிரமத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அப்படியே குருதேவா.